ஒரு பக்கம் இந்தியா முழுமைக்கும் அண்மை காலத்தில் இடஒதுக்கீடு அப்படின்றது உச்சநீதிமன்ற வாசலுக்கு போகாம சாத்தியமானதே கிடையாது. அண்மை காலங்களில் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்துடைய வாசலில் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, 595 பக்க ஜட்ஜ்மெண்ட் படித்து பார்த்த இடத்துல எந்த இடத்துலையும் யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி அந்த ஜட்ஜஸ் யாரும் பேசலை. ஏன்னா கேள்வி எழுந்தது எது என்றால், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் கொடுப்பதற்கு அவர்களுக்கு உள்ளே எஸ்சி அவங்களுக்குள்ள மோஸ்ட் பேக்வர்ட் எல்லாம் ரொம்ப டவுன் ட்ராடன் இப்படி கொடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா என்பதுதான் கேள்வியே ஒழிய கொடுத்தது சரியா என்ற கேள்வி கிடையாது. அந்த அதிகாரம் தானே. இந்த அதிகாரம் உண்டான் பார்க்க வேண்டியது நீதி அரசர்களா பிரதமரா ஒன்றிய அரசா? அப்ப ஒன்றிய அரசு எங்க இருந்து அஃபிடவிட் யார்கிட்ட கொடுத்துச்சு? அப்படி அஃபிடவிட் கொடுத்திருந்தா இந்த பக்கங்கள்ல இத்தனை வந்திருக்குமா வந்திருக்காதா? ஒன்னு சொல்றேன், தலைவர் கலைஞர் எதை செய்த போதும் அந்த மக்களோடு சகோதரர் சொன்னார் அல்லவா, அதை போல அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு செய்ததனால்தான் இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்துவிட்டு அவர் பேசும்போது அதை நடைமுறைப்படுத்தி விட்டு பேசுகிற போது சொன்னார், தலையில் கையில் மலமள்ளி திரிவோர் அவர்கள் தலைவிதி மாற்றிட இன்றைக்கு நான் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பதை என் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறேன். அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மலமள்ளுகிற அந்த சகோதரர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நான் இந்த ஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தலைவர் கலைஞர் பேசிய பேச்சை யாரும் மறந்து விட முடியாது. நான் எது சொல்லுவார், இப்போ நீங்க கேட்ட கருத்து அவர் சொன்னாரு, இன்னைக்கு பட்டா கொடுத்திருக்கேன் வரக்கூடிய நாட்களில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவங்களுடைய டிமாண்ட் 6% இல்ல. இப்போ அவங்க அவங்க டிமாண்ட் 6% தான். இப்போ வரைக்கும் அது 3%. சகோதரர் சக்கையனோ அதியமானவர்களோ மிக தெளிவாக டேட்டா சொல்லியிருக்காங்க. நாங்க அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ்ல நாங்க 30 பேர் கூட சேரல. இன்னைக்கு நாங்க 160க்கு மேற்பட்டவர்கள் அரசு கல்லூரியில் எங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. 300 பேர் இருந்த என்ஜினியரிங் இன்னைக்கு 1600 உயர்ந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் தந்தது என்று அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். இன்னும் செய்யலாம், நான் மறுக்கல, செய்யக்கூடாது என்பதில்லை. இப்போ நீங்க கேட்டீங்க நம்ம வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்குமான பிரச்சனை. நேரடியான கேள்வி என்னன்னா, 15 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் நிறைவேற்றிய ஒரு உள் இடஒதுக்கீட்டை இன்னைக்கு காப்பாற்றிக்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட உள் இடஒதுக்கீட்டை ஏன் காப்பாற்ற முடியல? அது முழுக்க முழுக்க நாங்களே கன்சீவ் பண்ணி நாங்களே கொடுத்தோம். தேவையான சட்ட அமைச்சகம் பாதுகாப்போடு செஞ்சோம். இது போற போக்கில் செஞ்சுட்டு போனது காப்பாற்ற முடியல. ஆனால் தலைவர் அதை மறுத்திருக்காரா? இல்லை. நாங்கள் கமிட்டி அமைத்து எப்படி மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு செய்தார்களோ. இதில் என்ன சிக்கல்னா, எஸ்சி மக்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா பிசி ஓபிசிக்கு கிடையாது. எஸ்சி மக்களினுடைய மக்கள் தொகை ஒவ்வொரு 10 ஆண்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. ஆனால் ஓபிசிக்கு அப்படி கிடையாது, பிசி எம்பிசிக்கு கிடையாது. அப்போ நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அருந்ததியர் மக்களை பொறுத்த வரைக்கும் 6 சாதி 7 சாதி என்று நினைக்கிறேன், 7 பிரிவு. இந்த 7 பிரிவையும் ஜனார்த்தனன் அனலைஸ் பண்றாரு. இந்த 7 மக்களும் ஒரே இதுல இருக்காங்க, ஒரே தரவுல இருக்காங்க. அவங்களுடைய கல்வியோ வேலை வாய்ப்போ அவங்களுக்கு 0.01 தான் ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்புறமா தான் அவர் சொல்றாரு 15% தலித்து மக்களில் 15.7% மக்கள் அவங்க இருக்காங்க, அருந்ததியர் மக்கள். ஆனா 1% கீழே தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க கொஞ்சமாவது கூட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. தலைவர் செய்றார். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இன்றைக்கு ஆர்டிஐல வந்திருக்கு வன்னியர்கள் அவர்கள் இந்த 20% இடஒதுக்கீட்டில் மருத்துவத்திலும் கல்வியிலும் 13.8% மக்கள் அனுபவிக்கிறார்கள். சரியா? அதே போன்று அரசு வேலை வாய்ப்பில் 12.1% மக்கள் இருக்கிறார்கள். பார்ட் 4 சொல்ற மாதிரி குரூப் 4 அங்க 14.41% இருக்கிறார்கள். அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? above 13% they are enjoying one year people. இப்போ நீங்க 10.5 கொடுக்குறீங்களே, அது அந்த மக்களுக்கு செய்யற துரோகமா இல்லையா? இதை எடப்பாடி செய்யலாமா? இதுக்கு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒத்து போகலாமா? அந்த மக்கள் 13% அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வளரவில்லை என்று சொன்னால் நாம் அந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு 15% கொடுத்தால் தான் அந்த மக்களை வளர்க்க முடியுமே தவிர, நீங்கள் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிற 5 இட்லியை 3 இட்லியாக குறைக்கிற முட்டாள்தனத்தை திமுக ஒருபோதும் செய்யாது. இல்ல, இன்னைக்கு அந்த தரப்புல யாரும் இல்ல. இன்னைக்கு அந்த ஆர்டிஐல வந்திருக்கக்கூடிய தரவு இது. அதன் அடிப்படையில் ஆர்டிஐ நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? அந்த டேட்டா கரெக்ட் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல நான்.